போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடிதம் எழுதியுள்ளார். திருத்தணியில் ஒடிசா வாலிபரை கஞ்சா சிறுவர்கள் 4 பேர் சரமாரியாக அரிவாளால் வெட்டிய விவகாரம் ஓய்வதற்குள் அதே ஊரில் புடவை வியாபாரி ஒருவரை போதை ஆசாமிகள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணியில் வடமாநில வாலிபர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மேலும் ஒரு வடமாநில வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு ஊக்கம் அளிப்பதால் தான் இப்படி சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் 6ஆம் நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை அரசு அதிகாரிகள் பேச அழைத்துள்ளனர் என கூறி அழைத்துச் சென்று காத்திருக்க வைத்து பின்னர் கைது செய்தது ஆசிரியர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் கோட்டூர் பகுதிக்கு சென்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காரை வழிமறித்து அவரது தொகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். சாலை, குடிநீர், பாதாள சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என மக்கள் ஆவேசமாக கேள்விகளை எழுப்பினர். திருப்பூரில் கோவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கத்தியால் குத்த முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசுடன் தொடர்ந்து உறுதியாக போராடி கொண்டிருக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் இந்து மக்கள் தொகையின் வளர்ச்சி குறைந்து வருவதால் இந்து தம்பதியர் ஒரு குழந்தையோடு நிறுத்தாமல் குறைந்தது 2-3 குழந்தைகளையாவது பெற்றெடுக்க வேண்டும் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மானை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் இரங்கல் கடிதத்தை வழங்கினார். ராமர் கோவில் பிரதிஷ்டை 2ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவில் முதன்முறையாக இந்திய இராணுவத்தின் கால்நடை பயிற்சி பிரிவில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அணிவகுப்பில் ஒட்டகங்கள், குதிரைகள், நாய்கள் இடம்பெறுகின்றன. காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு
பிரிவு தேசிய தலைவரும் ராகுலின் நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தி 2010 ஊபியின் கடன் தமிழகத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது கடன் வாங்குவதில் ஊபியை தமிழகம் விஞ்சிவிட்டது என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், ஜிடிபி குறித்து காங்கிரஸ் நிர்வாகி கூறியதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உத்தரப்பிரதேசம் உடன் தமிழகத்தை ஒப்பிடக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஒரிசா கடற்கரையில் பிரளய் ஏவுகணையை ஏவி மேற்கொள்ளப்பட்ட சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாக DRDO தெரிவித்துள்ளது. +1, +2, +3 and counting up. ஜாதி, செல்வம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் மக்களை மதிப்பிடக்கூடாது என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். தமிழிலிருந்து எவ்வாறு திருக்குறளை நீக்க முடியாதோ அதுபோல்தான் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதை தடுக்க முடியாது என மதுரையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். Other MP still says it is not a thing, even though the judge has given an agreement, he is not accepting that. It is unfortunate to know all these unethical things when Honorable High Court has categorically given an decisive judgment. Let Hindu people, Tamil people can light the lamp on a political motivated note. People are opposing. This is unfortunate. They are saying the judge has to resign his job. That is, he has Why? Because of that. Because this is. Can you deny the existence of Ramanathapuram? Can you deny the existence of Meenakshi, Lord Shiva from Tamil Nadu? Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature? Can you remove Tirukarur from the society? Those who are propagating this kind of theory, they are fool, they are misunderstood. Let Lord Shiva forgive them.